புதுச்சேரியில் 5 கோடி ரூபாயை நூதன முறையில் ஏமாற்றிய வழக்கில் 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது நடவடிக்கை தொடர்ந்த போதும் முழுமையாக பணத்தை மீட்க முடியாததன் பின்னணி என்ன? புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியாவுக்கு கடந்த மார்ச் 25ஆம் தேதி அவரது நிறுவன உரிமையாளர் போல மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பினார். அதில் நிறுவனத்தின் பணிகளுக்காக குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் 5.10 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை உண்மை என நம்பிய சுகியா அந்த வங்கிக் கணக்குக்கு 5 தவணையாக 5.10 கோடி ரூபாயை அனுப்பினார். அதன் பிறகு உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசியபோது மர்ம நபர் மோசடியாக பணத்தை அனுப்ப கூறியது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த சுகியா இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தனிப்படை அமைக்கப்பட்டு மோசடி நபர்களை தேடி வந்தனர். இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஆலமுலா, இஸ்லாம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் கேரள மாநிலம் வட்டப்பாறையைச் சேர்ந்த அஜித், மலப்புரத்தைச் சேர்ந்த சகத், நபி ஆகிய 3 பேருக்கு தொடர்பிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கேரளாவுக்கு சென்று திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்த 3 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். விசாரணையில் 30க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கு துவங்கி இணையதளம் மூலம் மோசடி செய்யும் பணத்தை அந்த வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றியது தெரிய வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு வங்கிக் கணக்கில் 1,80,00,000 ரூபாய் மோசடி பணம் வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வங்கிக் கணக்கு குறித்து விசாரித்தனர். அதில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சரத் என்பவரது வங்கிக் கணக்கு என்பது தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் கேரளாவுக்கு சென்று திருவனந்தபுரம் பகுதியில் பதுங்கியிருந்த சரத்தை கைது செய்தனர். இந்த வழக்கில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கை தொடர்ந்தாலும் முக்கிய குற்றவாளிகள் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்தனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் 2 பெங்களூருவிலும் மற்ற 2 ஹைதராபாத்திலும் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பகுதிகளுக்கு விரைந்த தனிப்படை போலீசார் கர்நாடகாவைச் சேர்ந்த ஓம்கார்நாத், ஆந்திராவைச் சேர்ந்த பாவஜன், தெலங்கானாவைச் சேர்ந்த ராகவேந்திரா மற்றும் சசிதர் நாயக்கை கைது செய்தனர். ஒரு வெல்கார்ட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள வாட்ஸ்அப் மூலிமா ஓனர் மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிடச்சிருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக இவ்வளோ ரூபா பட்டு அந்த இதில் ட்ரான்சாக்ட் பண்ணு, அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அந்த அக்கௌண்ட் பார்க்குறாங்க. அவங்க பார்த்தா ஓனருடைய வாட்ஸ்அப்லேருந்து வர்றதால ஓனர் தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஓனர் ஃபோட்டோ இருக்குது, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதே மாதிரி அடுத்த வாட்டி ஒன்று பண்ணுறாங்க. 3வது அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வாட்ஸ்அப் மூலிமா வரக்குள்ள அன்றைக்கி பார்த்து ஓனர் கம்பெனிலே இருக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஓனர் இங்கே தானே இருக்காரு, ஏன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு. அது சமயத்தில் ஓனரும் கூப்பிட்றாரு. உள்ளே போய் பார்க்கக்குள்ள, சார் நீங்கள் தான் சார் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ ரூபா ட்ரான்சாக்ட் பண்ண சொல்கிறீங்க, அதுதான் சார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எப்போ வாட்ஸ்அப்பில் சொன்னேன் இது மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, யாரோ ஒருத்தவன் வாட்ஸ்அப்பில் ஓனர் மாதிரி இதில் பணம் போட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு. கைது செய்யப்பட்ட 4 பேரையும் போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட மோசடி கும்பலிடமிருந்து 2,48,00,000 ரூபாயை போலீசார் மீட்டுள்ளனர். இதனிடையே 5 கோடி ரூபாயில் 2,48,00,000 ரூபாய் வரை மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணம் குறித்து விசாரித்த போது மேலும் பல தகவல்களும் வெளியாகியுள்ளது. இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டனர் என போலீசார் நினைத்த நிலையில் இதில் மேலும் 3 தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த 3 மீதமுள்ள பணம் இருப்பது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை பிடிக்கும் நடவடிக்கையிலும் போலீசார் இறங்கியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அந்த நிறுவனத்திடம் போலீசார் ஒப்படைத்துள்ளனர். ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம் தனியார் நிறுவனத்திடம் 5 கோடி மோசடி செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.